ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி அண்ட் புலாவுக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இந்த கழுவுன பாலக்கீரையை அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. ரொம்ப நேரம் போட வேண்டாம். ஒரு 30 செகண்டுக்குள்ளார போட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. இல்லைன்னா அதோட சத்துக்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரில் வச்சோ இல்லை சாதாரண ஒரு தண்ணியிலையோ போட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. அதோட சூடு குறைக்கிறதுக்காக. அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் கலரும் மாறாமல் இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய், 1 இல்லாட்டி 2 ஏலக்காய், சீரகம், கொஞ்சம் முந்திரி இதை போட்டுட்டு அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைக்கிறப்ப தான் இந்த கீரையோட கலரும் அந்த சத்துக்களும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பாலக் பன்னீர் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பட்டர் எடுத்துக்கோங்க. சீரகம், பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. தக்காளி பாதி அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மிளகாய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. க்ரீம் ஒரு 50 ml க்ரீம் எடுத்துக்கோங்க. க்ரீம் இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பேன் காஞ்சதும் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் சீரகத்தை சேர்த்திக்கோங்க. சீரகம் சேர்த்துனதுக்கப்புறம் பொரியட்டும். பொரிஞ்சாதான் அதோட டேஸ்ட் இறங்கும். நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு அதுவும் போட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரணும். வாசம் வந்ததுக்கப்புறமேலு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போதும். பாதி தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு மசாலா பவுடர் எல்லாத்தையும் இதோடையே சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கீரையை சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம மிளகாத்தூள்லாம் கம்மியாக போட்டிருக்கனால இந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ரொம்ப லைட்டாக தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த கீரை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ட்டு இல்லை. ஒரு 3 to 4 நிமிஷம் மேக்ஸிமம், அதுவே அதிகம்தான். இது கூட கசூரி மெத்தி, அந்த வெந்தயக்கீரையோட இலை, அதையும் லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமனோட ஜூஸ் போதும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு பன்னீர் சேர்த்திக்கோங்க. கீரை மசாலாவோட நல்லா பன்னீர் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மில்க் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா திக்கான பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக, நல்லா க்ரீமாக கொலன்னு வரணும். அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. புலாவ், சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.